வணக்கம். என் பேர் ஈஸ்வர் தியாகராஜன். இதில் நான் ஒரு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இந்த சியான்களாக சேர்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாதாரண படம் இல்லை. சினிமாக்காரங்க சிந்திக்க முடியாத ஒரு சிந்தனை. சினிமாவுடைய தியரியவே கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது. ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸு அப்படி இப்படி ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, அதில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வச்சு தான் படம் எடுப்பாங்க. பட் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், வயசானவங்க, அவங்களுடைய ஆசைகள், நிராசைகள், அவங்கள சுற்றி நடக்கும் சம்பவங்கள், இதெல்லாம் மிக அற்புதமாக, அதான் சொன்ன வாழ்வியல் டிக்ஷனரினே சொல்லலாம். பை வைகரை பாலன் இயக்குனருடைய சிந்தனை அப்படி ஒரு சிந்தனை. நான் இடவுல ஜாயின் பண்ணுவேன். அப்போ இந்த சியான்கள்லாம் சில பிரச்சனைகளில் மாட்டியிருப்பாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன். வாழ்க்கைனா என்ன, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேணும் எல்லாருக்குமே. இது நமக்கு மட்டும் இல்லை, ஒருத்தனை ஷூட் பண்ணால் கூட ஒரு எய்ம் வேணும். அந்த எய்ம் இருந்தால் தான் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும். அதுபோல் வாழ்க்கையிலையும் ஒரு எய்ம் இருக்கணும். அந்த எய்மை நோக்கி நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிருவீங்க வாழ்க்கையில். அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த வாழ்க்கையில் ஒரு தியரி மாதிரி சொல்லுவேன். அப்போ மக்கள், என்னுடைய இந்த சியான்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும், அதை எப்படி நிறைவேற்றுறது, அதை அழகாக சொல்லியிருப்பார். இதை நான் சொல்லலை, இயக்குனர் எழுதியிருக்காரு. அதை நான் ரசித்து பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட நாங்கள் ரசிக்கிறது பெருசு கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராமம், மலை சுற்றி வர மலை, 7-8 மலை, அதுக்குள்ளே இருக்க கிராமங்கள். அவங்க பூரா ரசிக்க வருவாங்க, அவங்க பூரா பார்க்க வருவாங்க. நீங்கள் நம்ம தெரியுமா, இங்கே ஒரு தெருவில் ஷூட் நடந்தால் கூட எல்லோரும் வந்துடுவாங்கன்னு. அவங்கெல்லாம் அப்படி ரசிப்பாங்க. காமெடினா அப்படி சிரிப்பாங்க. அதே போல் ஒரு டெத்து நடக்குதுன்னா அவ்வளவு வேதனைப்படுவாங்க. உண்மையில் நடந்த மாதிரி வேதனைப்படுவாங்க. அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த அத்தனை பேரும் பார்க்க வராங்க பற்றியில். டெய்லி மத்தியானம் இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் சோறு கொடுத்து சொல்லிடுவார். எல்லாருக்கும் டெய்லி கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, அப்படி இப்படின்னு என்ன மாதிரி இருக்கும். எல்லோரும் நல்லா ஆனந்தமாக சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 60 நாள் அவங்க யாருமே உலை வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டில் சமைச்சிருக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, எல்லோரும் சந்தோஷம். எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமோ அதை விட நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரு நிகழ்வுகளும், உதாரணத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும். எங்களை இந்த சியான்களை பிடிக்காத, ஒரு ஏரியா மக்களை பிடிக்காத இன்னும் சில ஏரியா இருக்கும், அதாவது கிராமங்கள். அவங்க எங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க. வந்துட்டாங்களா அவங்க அப்படின்னு. இரு அப்படின்ட்டு ஒரு சிகரெட்டுக்குள்ளே வெடி மருந்தை வச்சு சிகரெட்டு மாதிரி கொடுத்து விட்டுருவோம். வாயில் வெடிச்சிடும். வெடித்தா அப்படி ஒரு நகைச்சுவை பாருங்க, அப்படி ஒரு த்ரில்லு, அப்படி ஒரு அதிர்ச்சி. அதெல்லாம் மக்கள் அவ்வளோ ரசித்தாங்க. இதை தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ நீங்களும் அதிர்ச்சியும் அடைவிய, சந்தோஷமும் படுவீங்க. இதே மாதிரி சில இந்த ஆடை திட்டிகிட்டு வரதாலும் சரி, ஒரு பழைய காதல், 2 பேரும் அந்த காலத்தில் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண முடியாமல் சூழ்நிலை வந்துடும். அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிரும், குழந்தையில் ஆயிரும், கிழவி ஆயிடுவாங்க. இதில் ஒரு ஆள் கல்யாணமே ஆகாமல் இருந்தால் எப்படி இருக்கும், வேதனையாக இருக்கும்ல. அவங்கெல்லாம் மறுபடியும் அந்த கடைசி நிலையில் சந்திக்கும் போது அவங்களுடைய அந்த காதல் பரிமாற்றம், ஐயோ இது உண்மை. ஏன் அப்படின்னா அவன் காதலுக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த காதல் உணர்வுகளை அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க மறுபடியும் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிற வாழ்வியல் சம்பவங்கள். அதனால தான் இதை சொல்கிறேன். மொத்தத்தில் வாழ்வியல் டிக்ஷனரி பை வைகரை பாலன். இதில் இசையமைப்பாளர் அப்படி ஒரு இசை, அவர் ஒரு புதிய இசையமைப்பாளர் மாதிரி தெரியல. ஒரு ஐஸ்பிரிட்டு சியான்களுக்காண்டி அந்த பாட்டு போடும்போதெல்லாம் எங்கள் சியான்கள் பாட்டு இல்லாமே, டேக்கிங் இல்லாமே சும்மா ஆடிக்கிட்டு இருப்பாங்க, மக்களும் ஆடுவாங்க. அப்படி ஒரு ரசனையான பாட்டல். அது மாதிரி இந்த டூயட் சாங் அப்படியும் அதுவும் அவ்வளோ ஒரு ரசனையானது. எல்லாமே ரொம்ப ரசனையாக எடுத்திருக்காங்க. இது நாங்கள் ரொம்ப அனுபவித்தோம், அங்கே அந்த ஊர் மக்களும் அனுபவித்தாங்க, நீங்களும் அனுபவிப்பீங்க. நீங்கள் தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணார் பற்றியெல்லாம் ஒரு டிஓபி. ஏப்பா சூப்பராக பண்ணியிருக்கார், சூப்பராக பண்ணியிருக்கார். சும்மா சொல்லக்கூடாது, அப்படி அழகாக ஒரு 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 பெரிய ஹைலி குவாலிஃபைடு டிஓபின்னா எப்படி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணியிருக்காரு. நாங்கள் எங்களையெல்லாம் இந்த படத்தில் இன்வால்வ் பண்ண
இந்த இயக்குனருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் நாங்களும் ரசித்தோம், நீங்களும் ரசிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.